ரெண்டு நாடாளுமன்றத்துல இந்த வந்தே மாதிரம் பாஸ் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து தமிழகத்துல இருந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா திமுக ரொம்ப எதிர்ப்பு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல நான் எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள், நாட்டுப்பற்றோடு ஒரு பாடல் பாடுவத இதோ வந்து ஒரு நாட்டுப்பற்றுக்கு ஒரு பாடல் பாடும்போது அது மொழிப்பற்றுக்கு எதிரானது அப்படின்னு அதை எடுத்துக்கொள்ள கூடாது என்பது எனது தாழ்மையான கருத்து. நம்ம தேசத்தின்படி நம்ம இந்தியர்கள், மொழியின்படி நாம் தமிழர்கள். ஆனா அதே நேரத்துல என் தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுது என் தேசம், தாய் தேசம் இந்தியா என்பதை நாம குறைத்து மதிப்பிடுறது தவறு. ஆனா எங்களுக்கு ஒரு கவலை என்னன்னா, தமிழ்நாட்டுல தேசியத்தை பற்றி பேசினா ஏதோ அவங்க தமிழகத்திற்கு எதிரானவர்கள் என்ற ஒரு போக்கு இருக்கிறது. அப்படி இல்லாம இது வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு நாடு இது. நாம வந்து சுதந்திரத்திற்காக எவ்வளவு பாடுபட்டோம் என்பது அனைவருக்குமே தெரியும். அதனால நான் வந்து தமிழை ஓங்கி ஒலிப்பவள், இந்தியராக தமிழ் மொழியை ஓங்கி ஒலிப்பவள் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். அதனால இது அரசியல் ஆக்க வேண்டாம். இது உணர்வு பூர்வமான ஒரு ஒப்புதல். இதை அரசியல் செய்து வேற்றுமையை கொண்டு வர வேணாம். வந்தே மாதரம் என்பது ஒற்றுமையை ஏற்படுத்திய பாடல். இது வேற்றுமையை இன்றைய அரசியலில் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் அதிக கவனமாக இருக்க வேண்டிய எனது வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன். காவிரி நீர் வந்து திறக்கக்கூடிய விஷயத்துல குறிப்பாக உத்தரவிட்டது அடிப்படையில குறிப்பிட்ட டிஎம்சி வந்து ஒவ்வொரு மாதமும் தரணும். ஆனா இது வரைக்குமே ஒரு மாதம் 2.7 டிஎம்சி, இன்னொரு மாதம் இன்னும் குறைவான டிஎம்சி மட்டும் தான் விட்டுருக்காங்க. 23 டிஎம்சி கிட்ட வந்து நிலுவையில் இருக்கு கர்நாடகா கிட்ட. இதை திறக்கிறதுக்கான முயற்சியும் இன்னும் வந்து மேற்கொள்ளப்படல. தமிழ்நாடு அரசும் அது சம்பந்தமா வந்து பெரிய அளவுல கோரிக்கை வைக்கணும்னு பார்க்க முடியும். இது நல்ல கேள்விப்பா. 28 டிஎம்சி இன்னும் நமக்கு கிடைக்கணும். 31 டிஎம்சில 3 டிஎம்சி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 28 டிஎம்சி இன்னும் நமக்கு கிடைக்கணும். ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி அது. இன்னைக்கு காவிரி ஒழுங்காற்று குழு கூடி 4.5 டிஎம்சிய இந்த தருணத்துல வெளியிட வேண்டிய ஒரு தருணம். ஆனா இன்னைக்கு எங்கிட்ட மழை இல்லை, அதனால எங்களால கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். இங்கேயும் காங்கிரஸ் இருக்கு, அங்கேயும் காங்கிரஸ் இருக்கு. ஆனா மேகதாதுவை பற்றி அதிகமாக பேசுகிறோம். மேகதாது நிச்சயமா வரக்கூடாது, வராது. அது வந்து தொலை நோக்குல உள்ள ஒரு திட்டம். ஆனா இன்னைக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கையில இல்ல. ஆனா அதை பற்றி யாரும் பேச மறுக்கிறார்கள். அதனால்தான் நான் சொன்னேன், எல்லாத்தையும் அரசியல் ஆக்குறதுக்கு பதிலா உரிமை எங்கே உடனே கிடைக்க வேண்டுமோ அதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்னைக்கு நாங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனியா போகக்கூடாது, எல்லா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளை கூப்பிட்டு போக வேண்டும். ஏன்னா இது எல்லாருக்குமான கடமை. சும்மா வந்து காங்கிரஸ் தலைவர் ஒருத்தரை தாக்கி பேசுறதும், மற்றவர்களை தாக்கி பேசுறதும், நீ ராஜினாமா செய்வியா, நான் ராஜினாமா செய்வனா, இப்படியெல்லாம் சவால் விட்டு கொண்டு இருப்பதை விட தயவு செய்து இங்கே உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் நமக்கான உரிமையை பெற்றுத்தர வேண்டும். இதில் திரிக்கிறது வேற. ஏன்னா அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் முந்தானேத்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. டெல்டா பாலைவனம் ஆகிவிடும் மேகதாது கட்டப்பட்டால், இது மத்திய அரசை நான் கண்டிக்கிறேன். இது என்னடா, இவங்க ஆட்சி கர்நாடகாவில் இவங்க ஆட்சி செய்கிறாங்க, இவங்க அவங்களுக்கு கோரிக்கை வைக்க மாட்டாங்களாம். ஆக இதை அரசியல் செய்வதை விட்டுவிட்டு தமிழகத்திற்கான அவசியமான உரிமையில் எல்லோரும் இணைய வேண்டும் என்பது எனது கருத்து. முதலமைச்சர் வந்து அங்க இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு போறாருன்னு சொல்லிட்டு வேளாண் துறை அமைச்சர் முதல்ல சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கு அடுத்தடுத்து அவங்க கட்சியில இருந்து அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகளே வந்துட்டு முதலமைச்சரை கேட்டு சொல்றோம், கட்சி தரப்புல இருந்து அறிவிப்பு வருதுன்றது சொல்றாங்க. குறிப்பா டி.கே. சிவகுமார் அவருடைய தொகுதியில தான் அந்த மேகதாது அணை கட்டக்கூடிய விஷயத்துல அவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு, வரக்கூடிய எலெக்ஷன் எதிர்நோக்கி இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப முதலமைச்சருடைய பயணமே வந்து மிக முக்கியமானது. ஆனா பயணமே இருக்குமா இல்லையான்றது ஒரு குழப்பமா இருக்கிறது. இதுல ஒரு விஷயத்துல இல்ல, எல்லா விஷயத்திலுமே முதலமைச்சருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அமைச்சர்கள் எல்லாம் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இல்லாம தான் இருக்கிறாங்க. அதனால மக்கள்கிட்ட கனெக்டிவிட்டி வருகிறதுக்கு முன்னால சீஃப் மினிஸ்டருக்கும் மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு கனெக்டிவிட்டி வரணும். அப்படி கனெக்டிவிட்டி வந்தாதான் நம்ம தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வரும். அதனால முதல்ல ஒரு அரசாங்கம் எப்படி நடைபெற வேண்டும், அமைச்சர்கள் எப்படி அதை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு பயிற்சியை
தாவேகா அமைச்சர்கள் பெற்றால் நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஒரு அரசாங்கத்தில் ஒரு முதலமைச்சர் ஒரு முன்னெடுப்பை எடுத்தார் என்றால் அதற்கு தெளிவான ஒரு திட்டம் இருக்க வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் தெளிவில்லாத திட்டம் இருந்தால் அதற்கு பின்பு காவிரியை கொண்டு வருவதில் அவர்கள் எவ்வளவு தெளிவாக பயணிக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது.